அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் நான் சொன்ன மாதிரி தான் வரப்போகிற டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுதர்சன ஹோமம் நடத்த இருக்கு. பாபாவினுடைய அனுகிரகத்தின் பேரில் நிறைய பேர் இதில் பங்கெடுத்துட்டு இருக்கா. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் தாராளமாக உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம் கொடுத்து நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கான தட்சிணா அமௌண்ட்டுன்னு பார்த்தேன்னா 322 ரூபாய் ஒருவருக்கு. ஸோ என்னால் நேரில் வந்து கலந்துக்க முடியாது, என்னுடைய உடல்நிலை காரணமாக, இல்லை நான் இந்த ஊர்லேயே இல்லை, நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பெயர் பதிவு பண்ணப்பட்டிருந்தா உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி யாக ரக்ஷையோட பிரசாதம் உங்களுடைய வீடு தேடி வரும் எங்கே இருந்தாலும். ஸோ இப்போல்லாம் ஆக்சுவலாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்ப முடியாதுன்னு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது கிளியர் ஆகிடுது. போன பிரசாதமே கிட்டத்தட்ட அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்காக அருளப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்காக, நம்மளுடைய தடைகளை நீக்கிறதுக்காக சுவாமி கொடுத்துருக்காருன்னா அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நன்மையை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம பாபாவும் நானும்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது பார்த்துருந்தவாளுக்கு தெரியும். ஆனால் அங்கே நடந்த சம்பவங்கள் மிக மிக சுவாரஸ்யமானது அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்க தோன்றதில்லை. ஆமாம், அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ரொம்பவே எனக்கு பிடித்தமான இடங்கள்னா இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிவன் கோயில் அப்படின்னா சுவாமியோட அவதாரம், அதாவது அவர் சிவாம்சம் தான் சொல்கிறா இல்லையா. அதனால் பாபா சொல்லி தான் நான் திருவண்ணாமலைக்கே போனேன். ஆக்சுவலாக பாபா சொல்லி அது ஒருத்தர் மூலமாக உணர்த்தப்பட்டு எனக்கு நான் திருவண்ணாமலைக்கு போகணுங்கிறத பாபா கன்ஃபார்ம் பண்ணனால நான் திருவண்ணாமலைக்கு போனேன். திருவண்ணாமலைக்கு போகும்போது அங்கே போய் இறங்கிட்டு கிரிவலமெல்லாம் பண்ணலை, நான் சுவாமி கோயிலுக்கு தான் நான் போகிறேன். நாங்கள் உள்ளே போகும்போது கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே என்னோட தங்க பையன் வந்திருக்கான் சிவான்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணான், நேச்சர் கால்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு போனான். அவனுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், நடக்கிற பாதையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்லாபில் நாங்கள் உட்காந்துட்டோம். போகும்போதே சுவாமியை நினச்சிட்டே போகிறேன். இன்றைக்கி கூட்டமே இல்லைன்னு சொல்லியிருக்கா, உங்களை நான் தரிசனம் பண்ணுறது சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவன்ட்டு நான் பேசிகிட்டே போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் ஆகிடுத்து, 20 நிமிஷம் ஆகிடுத்து, 25. இவன் என்னடா பண்ணுறான் அங்கே உட்காந்துட்டு அப்படின்னு தெரில. திடுதிப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நம்மளை கிளாஸ் பண்ணி போகிறான். கிடுகிடு. ஓ, இன்றைக்கி சுத்தம், நம்மளுக்கு ஃப்ரீயாலாம் நம்மளால் தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ போகும்போதே உள்ளே கிடக்கும்போதே எங்கள் வீட்டில் அவர் கேட்டார், நம்ம ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிக்கலாமா? நான் சொன்னேன் வேண்டாம், சுவாமியை நார்மலாக தரிசனம் பண்ணாலே எனக்கு அது சந்தோஷம், நம்ம அப்படியே போய்க்கலாம், இன்றைக்கி தான் கூட்டம் இல்லைன்னு சொன்னால அதனால் அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் உள்ளே போய் உட்காந்துருக்குற அந்த டைம் பார்த்து கிட்டத்தட்ட 300 பேர் சரசரன்னு போகிறத பார்க்குறோம். இன்றைக்கி கண்டிப்பாக க்யூ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடுது. சரி,